வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. சரியா 10 நாள் தான் டைம் இருக்கு. விப்ரோல இருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் நீங்க ஜாயின் பண்றப்போ ஜாயினிங் போனஸா எல்லாருக்குமே 75,000 ரூபாய் தராங்க. விப்ரோல இருந்து இப்போ பர்மனன்ட் ரோலுக்கு எடுக்கிறாங்க. விப்ரோ இந்த ஐடி கம்பெனி இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இருக்கு, தமிழகத்துலையும் இருக்கு. உங்களுக்கு அங்கே தான் ஜாப் லொக்கேஷன். என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி, இதற்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி, எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஃப்ரீ தான், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஐடி கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணி ரிப்ளை கூட வரலையா, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு கூட தெரியலை, கரெக்ட் கைடன்ஸ் இல்லைன்னு தோணுதா, கவலையை விடுங்க. சாட்டர்டே ஈவினிங் நம்ம ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸ்ல ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற ரியல் டைம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோட உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்றாங்க. ஆமா, மென்டார்ஷிப்பும் இருக்கு, ஏன் மார்க் இன்டர்வியூ கூட இருக்கு. ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்றாங்க, ஆஃப்லைன்ல தேவைனாலும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இந்த வெபினார்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா ஒரு ஐடி கம்பெனில நீங்க எப்படி பிளேஸ் ஆகலாம், அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், எதெல்லாம் நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்கலாம், எதுல நீங்க லேகா இருக்கீங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினாருக்கான லிங்கை ஷேர் பண்ணுவாங்க, போய் ஜாயின் பண்ணி பாருங்க. கம்மிங் சாட்டர்டே இந்த வெபினார் ஃப்ரீ தான், பட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ண போறாங்க. ஸோ உடனே நீங்க என்ரோல் பண்ணுங்க. வெபினார் அட்டன் பண்ணிட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்றீங்க, இந்த மாதிரி லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்கும் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் தரேன். ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். காக்னிசன்ட், விப்ரோ, கேப்ஜெமினி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சூப்பர் செட் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல் மூலமாக தான் அவங்களுக்கு தேவையான ஃப்ரெஷருக்கான ஹைரிங் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த போர்ட்டல் பற்றி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ விப்ரோன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ போர்ட்டலில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல். விப்ரோவில் இப்போது வில்ப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சரியாக 10 நாள் தான் டைம் இருக்குது. செப்டம்பர் 14ஆம் தேதியோட இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான டேட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, அதான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க, அடிஷ்னல் போனஸ் அப்படின்னு சொல்லி ஜாயினிங் போனஸ் 75,000 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த விப்ரோ ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம்னா என்ன, இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். ஓகே, டிகிரி முடித்த பசங்களை இவங்க வந்து விப்ரோவில் ஹையர் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணுற டைம் உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வேலை பார்த்த மாதிரியும் ஆணுச்சு, மேலே வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் படித்த மாதிரியும் ஆணுச்சு. அதுக்காக தான் இதுக்கு பேர் ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன்படி இவங்க பார்த்திங்கன்னா முதல் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு மாதம் ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது 15,000 ப்ளஸ் 488 DSA அப்படின்னு சேர்த்து 15,000 தராங்க. இரண்டாவது வருஷம் ஃபுல்லாக மாதம் 17,000, மூணாவது வருஷம் ஃபுல்லாக மாதம் 19,000, நாலாவது வருஷம் ஃபுல்லாக மாதம் 23,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி தராங்க. இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள். என்னென்ன டிகிரின்னு சொல்கிறேன், பட் வந்து 10th 12th டிகிரி முடிச்சிருக்கணும், டிகிரியில் 60% கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 2024-25 பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும். டிகிரி இந்த சென்ஸ் யார் எலிஜிபிள் அப்படின்னா, பிசிஏ அப்ளை பண்ணிக்கலாம், பிஎஸ்சி அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த பிரான்ச்சஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டிகிரி முடித்தவங்களில் இவங்க வந்து விப்ரோவில் உங்களுக்கு டேரெக்டாக ஒர்க்குமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, பர்மனன்ட் ரோல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கும் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்களே வந்து ஸ்பான்சரும் பண்ணி. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு 1 இருக்குது, ஆன்லைன் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 செக்ஷன் இருக்குது, 80 நிமிஷம் டைமு. வெர்பல், அதாவது இங்கிலீஷு, அனலிட்டிக்கல், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகே, ஸோ இது தொடர்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து வாய்ஸ் அசஸ்மெண்ட், பிஸ்னஸ் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஃபர்தராக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே, ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த விப்ரோ வில்ப் ப்ரோக்ராம் மூலமாக பிசிஏ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுக்கிறாங்க. ப்ளஸ் வந்து சேம் டைம் ஹையர் எஜுகேஷன், அதாவது எம்டெக் வந்து நல்ல ப்ரீமியர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்பான்சர்டு பை விப்ரோ கம்ப்ளீட்லி உங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நீங்கள் படிக்கிறதுக்கான எல்லாத்தையுமே அந்த செலவு எல்லாமே ஏற்றுப்பாங்க.
பிஎஸ்சி அப்புறம் பிசிஏ முடித்த 2024-25 பாஸ் அவுட் ஆனவங்களை. ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்தராக எம்டெக் படிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு விப்ரோலையுமே நீங்கள் ஜாபும் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. ஜாபும் உங்களுக்கு கேரண்டி. எம்டெக் முடிச்சதுக்கப்புறம் இதை விட ஹையரான சேலரியும் கூட. ஜாயினிங் போனஸாக 75,000. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக எலிஜிபிள். ஸோ இது தொடர்பாக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க எல்லா தகவலுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். கோடிங் ஸ்கில் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் லிஸ்டிங் இதில் இல்லை. பட் வந்து விப்ரோ வில்ப்னா என்ன, லாஸ்ட் டைம் எப்படி நடந்தது, எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு வந்து தராங்க, அதையுமே செக் பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் நிறைய பேர் உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா. ப்ராடக்ட் பேஸ்டு